நேத்து நம்ம வீட்ல பங்குனி உத்திர விரத வழிபாடுக்காக காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து படையல் எல்லாம் சமைச்சு வச்சுட்டு 6 to 7 சுக்கிரவார நேரத்துல தீபம் ஏத்தி முருகப்பெருமானை வீட்டுக்குள்ளார வரவழைச்சிட்டு படையலுக்கு தேன், தினை மாவு, வெண்பொங்கல், வடை, பாயசம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருந்தேன். அவருக்கு அபிஷேகம், பால், தேன், தயிர் எல்லாம் போட்டு அபிஷேகம் செஞ்சுட்டு சிம்பிளா பூ வச்சுட்டு படையல் வச்சுட்டு பூஜை செஞ்சு முடிச்சுட்டு வேல்மாறல் படிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு மேலே அம்மா வீட்டுக்கிட்ட இருக்கிற முருகன் கோவிலில் பால் குடம் எடுத்திருந்தாங்க. என்னோட ஃபேமிலி அதில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதையுமே பார்த்துட்டு ஈவினிங் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் இருந்தது. அதையுமே பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு 7:30 போல் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே ஈவினிங்க்கு மேலே நைட்டு சுக்கிரவார நேரத்தில் மகாலட்சுமி தாயாருன்னு நினச்சி முருகப்பெருமானுக்கும் 6 வெற்றிலை தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாருக்கு நெல்லிக்கனி தீபம் ஏற்றி முடிச்சுட்டு என்னோட விரதம் முடிக்கிறதுக்கே நைட்டு 8:30 மணி போல் ஆயிடுச்சு. நேற்று பால் பழ விரதம் மாதிரி தான் எடுத்திருந்தேன். கடைசியாக முருகப்பெருமானுக்கு நல்லபடியாக ஆலம் சுற்றி கலக்கி டிஸ்ட்ரிக் அழிச்சாச்சு. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.